இன்னைக்கு நம்ம டாப் 7 பெஸ்ட் லிக்விட் கூல்ட் என்ஜின் பைக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் என்னோட ஓன் லிஸ்ட் தான், ஸோ ரெஃபரன்ஸ் லிங்க்லாம் எதுவும் கொடுக்கல. 2020ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பைக்ஸ்ல லிக்விட் கூல்ட் என்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. பட் நிறைய பேருக்கு அதோட யூஸ் பத்தி தெரியறதில்ல. ஸோ லிக்விட் கூல்ட் என்ஜின்ல உள்ள எபிலிட்டி நம்ம பைக்கை எப்படி சேஃபா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஹே காய்ஸ், என் பேரு கௌதம், ஏகேஏ மிஸ்டர் திருப்பூர். உங்க ஃபேவரட் பைக் ஓனர்ஷிப் ரிவ்யூஸ், இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் அண்ட் டிராவல் vlogs பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல்ல போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசா ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஏர் கூல்ட் அண்ட் லிக்விட் கூல்ட் என்ஜின்ல உள்ள டிஃபரன்ஸை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அது நம்ம ரைடு போகும்போது பெரிய பார்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம என்ஜினோட லைஃபையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பொதுவா பார்க்கும்போது ஹை பர்ஃபார்மிங்ஸ் பைக்ல லிக்விட் கூல்ட் என்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் கூல்ட் என்ஜின் பைக்ஸ் நாய்ஸியா இருக்கும் அண்ட் பவர் அண்ட் டார்க்கும் லிக்விட் கூல்ட் என்ஜினை காட்டிலும் ரொம்ப குறைவா தான் இருக்கும். லிக்விட் கூல்ட் வேரியன்ட் என்ஜினை செல்ஃப் கூல் பண்ற எபிலிட்டி இருக்கிறனால ஹை ரவ் பண்ண முடியும். அதோட என்ஜினோட லைஃபும் ரொம்ப டேஸ்க்கு வருது. பட் லிக்விட் கூல் என்ஜினை விட ஏர் கூல்ட் என்ஜின் பிரைஸும் கம்மி, மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கு. லிக்விட் கூல் என்ஜின்ல எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு கூலண்ட் சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி செலவு வச்சாலும் லிக்விட் கூல் என்ஜின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ். KTM 125 Duke. KTM ஓட மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக் KTM 125 Duke. இதுல இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸ், பிரீமியம் கம்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் என்ஜின் இருக்கு. என்னதான் ஸ்மால் 125cc என்ஜினா இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. KTM 125 Duke கம்யூட்டர் பைக் 1,42,329 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்க்கு கிடைக்குது. இதுல BS6 கம்ப்ளைண்ட் 124.71cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், 14.3 HP பவர் அண்ட் 12 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர அந்த பைக்ல சிங்கிள் சேனல் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க. 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த பைக் 40 km/லிட்டர் மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்ல Yamaha MT-15 கூட கம்பீட் பண்ணுது. KTM RC 125. புதுசா ஃபுல்லி ஃபேட் பைக்கை ட்ரை பண்ற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸ் KTM RC 125. டாப் சஸ்பென்ஷன் செட்டப் அண்ட் ரீஃபைண்ட் என்ஜினோட வர இந்த பைக் ட்ராக்குக்கு நல்லா இருக்கும், பட் சிட்டி ரைட்ஸுக்கு கண்டிப்பா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். KTM RC 125 ஸ்போர்ட்ஸ் பைக் 1,59,699 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்க்கு கிடைக்குது. இதுல BS6 125cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், 14.5 HP பவர் அண்ட் 12 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர இந்த பைக்ல ஸ்விட்சபிள் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க. 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த பைக் 40 km/லிட்டர் மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்ல பிரைஸ் ரேஞ்சில் R15 வெர்ஷன் 3 கூட கம்பீட் பண்ணுது. பஜாஜ் பல்சர் NS 200. பஜாஜோட இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல அக்ரெசிவ் ஸ்டைலிங், ஸ்பிளிட் சீட்ஸ் அண்ட் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு. பல்சர் NS 200 கம்யூட்டர் பைக்ல 1,31,082 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்க்கு கிடைக்குது. இதோட BS6 199.5cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், 24.13 HP பவர் அண்ட் 18.5 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க. 8 கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த பைக் 35 km/லிட்டர் மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்ல TVS Apache RTR 204V அண்ட் Yamaha FZ25 கூட கம்பீட் பண்ணுது. Yamaha MT-15. யூனிக்கா இருக்கிற MT-15 ஃபன் டு ரைடாகவும் நல்ல மைலேஜும் கொடுக்குது. நல்ல ஃபினிஷ்ல இருக்கிற இந்த பைக்ல குஷன் சீட் அண்ட் நல்ல சஸ்பென்ஷன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். Yamaha MT-15 கம்யூட்டர் பைக் 1,40,574 அண்ட் 1,41,574 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்க்கு கிடைக்குது. இதோட BS6 155cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், 18.23 HP பவர் அண்ட் 13.9 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க.
3 கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த பைக் 45 km/லிட்டர் மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்டில் KTM 125 டியூக் அண்ட் ஹோண்டா Hornet 160R கூட கம்பீட் பண்ணுது. KTM 200 டியூக். KTM 200 டியூக்ல பிரீமியம் ஃபீச்சர்ஸான இன்வெர்டட் ஃபோக்ஸ், ட்ரெல்லிஸ் ஃப்ரேம், ரேடியல் பிரேக்ஸ் அண்ட் அலுமினியம் ஸ்விங்காமோட எக்ஸலண்ட் பேக்கேஜாக இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் வேற லெவலில் இருக்கும். KTM 200 டியூக் கம்யூட்டர் பைக் 1,76,922 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. இதோட BS6 199.5cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 24.6 HP பவர் அண்ட் 19.2 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர இந்த பைக்ல டூவல் சேனல் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க. 2 கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த பைக் 34 km/லிட்டர் மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்டில் பஜாஜ் பல்சர் NS 200 அண்ட் அப்பாச்சி RTR 204V கூட கம்பீட் பண்ணுது. KTM RC 200 கிரேட் அக்ரெசிவ் லுக்கிங் பைக். KTM RC 200 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு பேர் போன இந்த பைக் டெய்லி கம்யூட்டிங்க்கோ இல்லை லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்க்கோ அவ்வளோ செட் ஆகாது. KTM RC 200 ஸ்போர்ட்ஸ் பைக் 2,01,467 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. இதோட BS6 199.5cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 24.6 HP பவர் அண்ட் 19.2 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர இந்த பைக்ல டூவல் சேனல் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க. 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த பைக் 31 km/லிட்டர் மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்ல Yamaha R15 வெர்ஷன் 3 அண்ட் பஜாஜ் பல்சர் RS 200 கூட கம்பீட் பண்ணுது. Yamaha YZF R15 வெர்ஷன் 3 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சூப்பரான ஸ்போர்ட் பைக் வேணும்னா R15 சீரீஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இப்போ எர்கானமிக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ண அப்புறம் இன்னும் 10 இயர்ஸ்க்கு இந்த பைக்கை அடிச்சுக்க வேற எந்த 150cc பைக்னாலையும் கண்டிப்பாக முடியாது. குறிப்பாக ட்ராக்ல மட்டும் இல்லாமல் சிட்டி ரோட்ஸ்லையும் இந்த பைக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. Yamaha R15 வெர்ஷன் 3 ஸ்போர்ட்ஸ் பைக் 3 வேரியன்ட்ஸில் இந்தியாவில் கிடைக்குது. இதோட லோவஸ்ட் வெர்ஷன் 1,48,551 அண்ட் டாப் வெர்ஷன் 1,50,652 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. இந்த பைக்கோட BS6 155cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 18.37 HP பவர் அண்ட் 14.1 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. டூவல் டிஸ்க் பிரேக்ஸோட வர இந்த பைக்ல டூவல் சேனல் ABS எக்யூப் பண்ணியிருக்காங்க. 3 கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த பைக் 40 km/லிட்டர் மைலேஜை வழங்குது. இந்தியன் மார்க்கெட்டில் RC 200, RS 200 அண்ட் பஜாஜ் பல்சர் 220 கூட போட்டி போடுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, signing off, Mr. Tirupur. Peace out.